காசு எக்ஸ்ட்ரா இல்லை பாஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சா வில்லேஜ் வ்ளாக்ஸ். நான் தான் உங்க கிச்சா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா வந்து தைப்பூசங்க. நம்ம வந்து முருகர் கோயில்கிட்ட வந்திருக்கோம். தைப்பூசத்துக்காக எல்லா முருகர் கோயிலையும் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடுவாங்க, தைப்பூசத்தை கொண்டாடுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகர் கோயிலில் வந்து இந்த தைப்பூசத்தை கொண்டாட போகிறோம். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து முருகர் சிலை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த இடத்துல முருகர் சிலை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சிலையை வந்து ரெடி பண்ணி நம்ம பக்கத்து ஊரில், அதாவது நம்ம ஊருக்கு இன்னும் நம்ம ஊர் பக்கத்தில் தலத்தார குரோர்படம் சொல்லி 2-3 ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊருக்கு எல்லாத்தையும் வந்து ஊர்வலமாக கொண்டு போக போகிறாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அப்படியே வந்து நம்ம கோயில்கிட்ட வந்திருக்கோம். நானும் தம்பிங்கெல்லாம் வந்திருக்கோம். அங்கே பிரசாதம் சாப்பிட்ருக்காங்க. அதுக்குள்ளே வந்து வந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. சரி, நம்மளும் வந்து அவ்வளோதான். நம்ம இனிமேல் வந்து இப்போ வந்து எதுவும் கவர் பண்ண போகிறது, ஏன்னா இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கு வரதுக்குள்ள வந்து நைட் ஆயிருங்க. இந்த சாமி ஊரில் வந்து நைட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து இந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறேன். இப்போ நம்மளும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிரசாதம் சாப்பிட்டு நம்மளும் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். மற்றது எல்லாத்தையும் வந்து நம்ம நைட் பார்க்கலாங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சாமி சிலையை வந்து ஊர்வலத்துக்காக ரெடி பண்ணிட்டு வச்சிருக்காங்க. இப்போ வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா சரி 8 மணி. இப்போ வந்து போயிட்டு வந்து கிளம்புறாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலத்தாரன்ற ஊருக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊருக்கு வந்து வருவாங்க. இப்போ வந்து கிளம்புறாங்க. 8 மணி ஆகுது. நம்ம ஊருக்கு எப்படி ஒரு 10-11 மணி ஆயிருங்க நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள. நம்ம இப்ப தலத்தாண்ட ஊர்ல தாங்க இருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், மாரியம்மன் கோயில்கிட்ட தான் நின்று இருக்கோம். தலத்தாண்ட ஊர்ல வந்து மாரியம்மன் கோயில்கிட்ட தான் நின்று இருக்கோம். சாமி சிலை பாத்தீங்கன்னா வந்து டிராக்டர்ல வந்துட்டு இருக்கு பின்னாடி. நம்ம முன்னாடி வண்டியில வந்துட்டோம், எங்க ஊருக்கு வந்துட்டோம். இன்னும் பின்னாடி வந்துட்டு இருக்கு, வரதுக்கு லேட் ஆகும் போல. நம்ம வந்து இப்ப ஊர்ல நின்று இருக்கோம். பம்பு அடிக்கிறவங்களும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து முன்னாடி வந்துட்டாங்க, அங்க அடிச்சுட்டு இருக்காங்க. பட் சாமி சிலை மட்டும் தான் வரல. வந்ததுக்கு அப்புறம் ஊர்வலம் பண்றது எல்லாத்தையும் வந்து முடிஞ்சாலும் கவர் பண்றேன். நான் ஏன்னா ஒர்க் வேற இருக்கு, எனக்கு இப்போ ஒர்க் வேற பார்க்கணும். ஸோ முடிஞ்சாலும் கவர் பண்றேன். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம ஊர்ல இன்னும் வந்து நம்ம ஊருக்கு வரும், சாமி சிலை நம்ம ஊருக்கு வரும். அப்ப வந்து கவர் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்சாலும் வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண பாக்குறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மணி ஆச்சு. நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள இன்னும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, முடிஞ்ச எல்லாத்தையும் வந்து கவர் பண்றேன்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிங்க. நம்ம வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். 10 மணி ஆச்சு. இன்னும் வந்து சாமி சிலை வந்து நம்ம ஊருக்கு வர கிடையாது. இன்னும் வந்து இன்னொரு ஊருக்கு போயிருக்காமா. நம்ம ஊருக்கு வரதுக்கு இன்னும் 10க்கு மேலே ஆயிரும். நம்ம அப்பயே வந்துட்டோம். அங்கே தடத்தாரிலேருந்து நம்ம ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. நான் ஒர்க் இருக்குன்னு சொன்னதுனால வந்து வந்துட்டேன். இங்கே பாருங்கள், லேப்டாப் வந்து இன்னும் ஆன்லேயே தான் இருக்குது. இப்போ 10 மணிக்கு வந்து முடிஞ்சிடும். இன்னொரு 5 மினிட்ஸில் வந்து நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் வந்து கவர் பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10:25. சின்ன பசங்க அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாருமே வந்து பின்னாடி நெருப்பு காஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், பின்னாடி பாருங்க, எல்லாரும் வந்து நெருப்பு காஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து வரவே கிடையாது. சாமி ஊரில் வந்து இன்னும் வரவே கிடையாது. ஸோ எல்லாருமே அதுக்காக தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு காஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் லேட் ஆகும் போல. பார்ப்போம் எப்போ வருதுன்னு தெரில. பட் வந்தால் வந்து உங்களுக்கு அதை வந்து கவர் பண்ணுறேன். பசங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. சாமி வந்து அது வரவே இல்லை. ஸோ வந்து கபடி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் இங்கே வந்து நெருப்பு காஞ்சிட்ருக்கோம். நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நம்மளும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக 11:30ங்க. உங்களுக்கு பாருங்கள், காட்டுறேன். சரியாக இப்போ தான் வந்து 11 ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க பாருங்கள். இன்னும் சாமி வர கிடையாது. பட் அந்த பம்பை அடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேர், கொஞ்சம் ஆளுங்களாம் வந்திருக்காங்க. 11 ஆச்சு. பண்டாரும் நீருமானா மயில்வாகனா முருகா மயில்வாகனா
அவ்வளோதாங்க, முருகர் சிலை வந்து கிளம்பிருச்சு, ரிட்டர்ன் கிளம்பிருச்சு. ஊரில் எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. எல்லாருமே வந்து பூஜை முடிஞ்சு சிறப்பாக முடிஞ்சு எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேங்க. பசங்க நிறைய பேர் வந்து காவடி பாட்டு பாடினாங்க, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாமே காவடி பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து சாமி வந்து ஆடினாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. டாடா, பை பை.